தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபத்தினுடைய 2வது அதிகாரத்துக்குள்ள நாம் போகிறோம். இந்த 2வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம், சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களிடத்தில் பிரவேசித்தது அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தத்தோடு சொல்லுகிறான் என்றால் சொன்னால், நாங்கள் அங்கே வந்து ஊழியம் செய்தது. என்னவா இல்லையா, அது வீணா இருக்கவில்லைன்னு சொல்லுகிறான். எப்படி வீணா இருக்கவில்லைன்னு சொல்லுகிறான்னு சொன்னால், இப்போ ஊழியத்து நிமித்தம் இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ரட்சிப்பை மட்டும் வந்து ஒரு ரிசல்ட்டாக பார்க்காம, அதுக்கு பின்னால் எழுந்த எதிர்ப்பு, அதனால் வந்த உபத்திரவம், பவுல் அங்கே இல்லை, சீனில் இல்லாமல் போனதுக்கு அப்புறமும் இன்னும் அவங்க விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறாங்கங்கிற அந்த நல்ல செய்தியை கேட்டு, நாங்கள் அங்கே வந்து ஊழியம் செஞ்சது வேஸ்ட்டாக போகலை அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 2வது வசனத்துக்கு வந்தோம் சொன்னால், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லுகிறான். இப்போது போன வாரம் நம்ம இதை பார்க்கும்போது, அந்த முதல் அதிகாரத்தை பார்க்கும்போது, அந்த முதல் 10 வசனத்தை தியானிக்கிறத விட நம்ம அதிகமாக பேசுனது என்னன்னு சொன்னாக்க, பவுலினுடைய பிரயாணங்கள், அவனுடைய ஊழியங்கள், எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போனால், இதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த சப்ஜெக்ட் வந்து அவ்வளோவா கை பிடிக்கிற மாதிரி இருந்திருக்காது, உண்மைதான். ஏன்னா அந்த பேர், அந்த ஊர், அந்த தூரம், இதெல்லாம் வந்து நமக்கு பழக்கப்படாத வரைக்கும் என்னன்னே தெரியாது. பைபிள் வெறும் ஒரு சப்ஜெக்டை சொல்கிற ஒரு புக் இல்லை, அது ஆக்சுவலாக தான் சொல்லுகிறது கரெக்டு தான்றதுக்கு சில நுண் தகவல்களை கொடுக்குற புஸ்தகம். அந்த நுண் தகவல்களை நீங்கள் செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லி நமக்கு சவால் விடுகிற புஸ்தகம். இப்போ அந்த நுண் தகவல்களில் ஒன்று தான் ஜியாகிரஃபி. அந்த பிரதேசத்தை நிலப்பரப்பின் பற்றின தகவல்களை கொடுக்குது. எந்தெந்த பட்டணங்கள் எங்கேருந்து எப்படி பிரயாணம் பண்ணி எங்கே வந்தாங்க, அந்த டீட்டெயில்ஸ் அது கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இங்கேருந்து அங்கே போனான்னு டைரெக்டாக சொல்லிடலாம். ஆனால் அந்த பட்டணங்களுடைய பேர், அந்த பிரயாண தகவல் கொடுக்குது. அது ஏன் கொடுக்குதுன்னு சொன்னால், நீங்கள் நான் கொஞ்சம் டைம் எடுத்து பின்னாடி இருக்கிற மேப்பை பார்த்து அந்த பட்டணம் எங்கே இருக்குன்றதை கவனித்து அந்த பிரயாண தூரங்களை கொஞ்சம் உற்று நோக்கணும்னு சொன்னால், அந்த பிரயாணத்தில் இருக்கிற காரியம் என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா புரிந்து கொள்ள முடியாது. இந்த நிருபங்களை நம்ம வாசிக்கலாம், நிருபங்களில் நம்ம மனப்பாட வசனம் நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எதுக்காக எழுதப்பட்டது, அதில் என்ன முற்படுகிறான்ங்கிறத நம்ம டோட்டலாக மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இந்த வசனம். இந்த வசனத்தில் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவங்ககிட்ட தான் பேசுகிறான். ஆனால் அந்த பட்டணத்தில் உள்ளவங்ககிட்ட இன்னொரு பட்டணத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லுகிறான். அப்போ நமக்கு என்ன தெரியணும், அப்போஸ்தலர் நடபடிகளில் இதை குறித்து என்ன டீட்டெயில் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் எதை பற்றி பேசுகிறான்னு நமக்கு தெரிய வரும். பிலிப்பி பட்டணத்தில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொல்லுகிறான். பிலிப்பி பட்டணத்தில் நாங்கள் நம்பர் 1 பாடுபட்டோம், நம்பர் 2 நிந்தை அடைந்தோம், நம்பர் 3 இங்கே நாங்கள் வரும்போது வெகு போராட்டத்தோடு வந்தோம்னு சொல்லி 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறத பார்க்குறோம். ஸோ பிலிப்பி பட்டணத்தில் என்ன நடந்ததுன்ற தகவலை பார்க்கணும்னு சொன்னால், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 22லேருந்து 24 வரைக்கும் உள்ள அந்த 3 வசனங்களில் அங்கே என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் 16, 22, 23, 24. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பிலிப்பி பட்டணத்தில் பவுலுக்கும் சீலாவுக்கும் சம்பவித்த காரியம் என்னன்னு சொன்னால், அவங்க கடை தெருவில் நின்று சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு விரோதமாக எழும்பின ஜனங்க அவங்களுக்கு விரோதமாக ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வராங்க. ரோமர்களாகிய நாம் ஆசரிக்கக்கூடாத
முறைமைகளை இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வரவே ஒரு கலவரம் மாதிரி கிளம்புது. அதனால் அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதிகாரிகள் உடனே அவங்களுடைய சட்டையை கிழிக்க சொல்கிறாங்க. சட்டையை கிழிச்சாக்க அது ஆக்சுவலாக பப்ளிக்காக நிற்க வச்சு யாருடைய வஸ்திரங்களையும் கிழித்தாங்கன்னு சொன்னால் அது அவங்கள அவமானப்படுத்துறது. ஸோ அவமானப்படுத்த நிந்தைன்னு சொல்லுகிற வார்த்தை அதுதான். நாங்கள் அங்கே நிந்தைப்பட்டோம், நிந்திக்கப்பட்டோம்னு சொல்லுகிற வார்த்தை அங்கே அவமானப்பட்டாங்க. அப்புறம் அநேக அடிகள் அடித்தாங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது நீங்கள் இமேஜின் பண்ணவே முடியாது என்ன மாதிரி அடித்தாங்கன்னு சொல்லி. அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில் தொழு மரத்தில் நைட்டு பூரா மாட்டி வைக்கிறாங்க. அப்படி தொழு மரத்தில் மாட்டி வச்சா அவங்க மூமெண்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், திரும்பி படுக்க முடியாது, அசைய முடியாது. ஒரே பொசிஷனில் அவங்கள அரெஸ்ட் பண்ணி நைட்டு பூரா வச்சுருக்காங்க. காலையில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அடிப்பட்டது உடனே சுகமாகாது. அந்த உள்ள அதாவது காயம்ன்றது வெளியில், உள்ள அதனுடைய பாதிப்பு இருக்குது பாருங்கள், அது உடனே போகாது. அட்லீஸ்ட் 1 வாரம் 10 நாள் ஆகும், அவ்வளோ லேஸில் போகாது. ஒன்று. ரெண்டாவது, காயம் சுகமாகிறதுக்கும் லேட் ஆகும். மூணாவது, மனதளவில் அதிகமான பாதிப்பு இருக்கும், சோர்வடைஞ்சிருக்கும். அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கும் டைம் வேணும். ஆனால் பிலிப்பி பட்டணத்தில் இது நடந்திருந்தும் பவுலும் சீலாவும் அங்கேருந்து புறப்பட்டாங்க. இவங்க தங்களுடைய காயங்கள் ஆறுகிறதற்கோ தங்களுடைய உடல் கொஞ்சம் தேறுகிறதற்கோ அவகாசமே எடுத்துக்கலை. ஒரு வாரம் 10 நாள் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு இடத்துல தங்கி இருந்து தாங்கள் மறுபடியும் உற்சாகம் அடைகிறதுக்கு கொஞ்சம் இளைப்பாரி பலனடைஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலான்னு செஞ்சுருக்கலாம். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, சரி கொஞ்சம் உடம்பு கரெக்ட் ஆகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கலாம். அவங்க அப்படி செய்யலை. அங்கேருந்து புறப்பட்டு 168 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி தெசலோனிக்கேக்கு வராங்க. இப்போ 168 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணின்னு சொல்லும்போது நம்முடைய நவீன நாட்களில் அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஒரு 3-3.5 மணி நேரத்தில் நம்ம 168 கிலோமீட்டரை தாண்டி போயிடலாம். ஆனால் பவுலினுடைய காலத்தில் நமக்கு இருக்கிற எந்த வசதியும் கிடையாது. பவுல் பிரயாணம் பண்ணது அதுவும் சாலை மார்க்கமாக பிரயாணம் பண்ணி வந்தது. அவனுக்கு வாகனம் கிடையாது, கழுதையோ கிடையாது, குதிரை கிடையாது. அவன் நடந்து தான் வரணும், தன்னுடைய இதை சுமந்து கொண்டு நடந்து தான் வரணும். 168 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கணும்னா ஒரு 50 கிலோமீட்டர் நடக்க முடியும் நார்மலாக. ஸோ நம்ம இதை ஆதியாகமம் பார்க்கும்போதே பார்த்துருக்குறோம். யாக்கோபு பிரயாணம் பண்ணான்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணானுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ கால்நடையாக நடக்கும்போது ஒரு 50 கிலோமீட்டர் நடக்கலாம். அப்போ 168 கிலோமீட்டருக்கு அவங்க 3 நாள் தொடர்ச்சியாக நடந்து வராங்க. உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, மனது பாதிக்கப்பட்டிருக்கு, காயங்கள் இருக்குது. ஆனாலும் இடைவெளியே விடலை, ஒரே மூச்சில் அடுத்த வேலைக்கு இறங்கி இந்த ஊரில் மறுபடியும் அதே சுவிசேஷ ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சரி, நம்ம ஏதாவது செய்யணும்னா நம்முடைய சுய பலத்தில் செய்ய முடியும். நம்மளுக்குன்னு சொல்லி பலம் இருக்குல்ல, அந்த பலத்தை கொண்டு நம்ம செய்ய முற்படலாம். அல்லது நம்மளுடைய மனதில் நாம் உற்சாகம் கொண்டால் அந்த பலத்தையும் மீறி கூட செய்ய முடியும். அல்லது நம்ம கூட இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன்னால் முடியும், நீ இதை செய், இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க ஊக்கப்படுத்தினாங்கன்னா இன்னும் கூட அதிகமாக செய்ய முடியும். ஆனால் இந்த காரியத்தை இப்படி அடிபட்ட கையோட கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல், கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ணாமல் அந்த காயங்களோடையே அடுத்த வேலையை பார்க்கறதுன்றது எப்படி முடிஞ்சுதான்? அந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். தேவனுக்குள் தைரியம் கொண்டு செயல்படும் போது தான் உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி, எல்லாமே நமக்கு எதிரடையாக இருந்தாலும் சரி, அதையும் மீறி எதிர் நீச்சல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் ஃப்ளோவில் போகிறது ஈஸி, ஆனால் அதுக்கு எதிர்த்து நின்று போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
தேவனுக்குள் தைரியம் கொண்டு நாங்கள் இதை செய்தோம்னு சொல்லி பவுல் சாட்சியாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போது இதை இப்படி தேவனுக்குள் தைரியம் கொண்டு செஞ்சாங்க. ஆனால் தங்களுடைய ஊழியம் மற்றவங்களுடைய ஊழியம் போல இல்லைங்கிறத அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். 3வது வசனம், 2வது அதிகாரம் 3வது வசனம், எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் ஆசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லுகிறேன். நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு போராடி வந்து உங்களுக்கு அறிவித்தோம். அப்போது அது ஏன் செஞ்சோம்ன்றது காரியம் இருக்குல்ல, ஒரு காரியத்தை செஞ்சோம்ன்றது ரைட்டு, ஏன் செஞ்சோம்னு இருக்குல்ல, அதை பற்றி பேசும்போது எங்கள் போதகம் இந்த 3 காரியம் இருக்கலைன்னு சொல்கிறான். என்ன 3 காரியம் இருக்கலை? வஞ்சகம் இல்லையா? வஞ்சகம்னு சொன்னால் ஏமாத்துகிற ஒரு நோக்கத்தோடு சொல்கிறது, இல்லாததை சொல்லி அவங்கள நமக்கு வேண்டியதை செய்ய வைக்கிறது வஞ்சகம். ஆசைன்னு சொன்னால் இருக்கக்கூடாத ஆசை, அந்த ஆசையை வெளியே காமிக்க மாட்டாங்க, ஆனால் உள்ளே வச்சுருப்பாங்க. ஆசையினால் செய்கிறது. 3வது கபடம் உள்ளதாக இருக்கிறது. ரொம்ப ஸ்மூத்தாக கரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் மோட்டிவ் வேறு, அது கபடோடு செய்கிறது. வஞ்சகமும் இல்லை, துராசையும் இல்லை, கபடமும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறான். ஊழியம்னு சொல்லி வரும்போது நார்மலாக கர்த்தருக்குள்ளே ஊழியம் செய்கிறவங்களெல்லாம் நம்ம தேவ மனுஷர் ஊழியக்காரர் என்று சொல்லி சட்டுன்னு எடுத்துக்கிறோம். இந்த வசனம் குறிப்பாக அப்படி ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் உத்தமமாக தான் செய்வாங்கன்னு 100% கேரண்டி கிடையாது. வஞ்சகமாகவும் செய்ய முடியும், துராசையோடையும் செய்ய முடியும், கபடத்தோடையும் செய்ய முடியும். நாங்கள் அப்படி செய்யலைன்னு தான் பவுல் சொல்கிறான் ஒழிய, அப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்க, நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்கிறான். இப்போ அப்படி இருக்கிறாங்கன்றத பவுல் இன்னொரு இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 15-16 வசனம். பிலிப்பியர் 1:15-16. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். 3 பேர் பிரசங்கிக்கிறாங்க, 3 பேர் 3 நோக்கத்தோடு பிரசங்கிக்கிறாங்க. என்னவா? ஒருத்தர் விரோதத்தோட பிரசங்கிக்கிறார், ஒருத்தர் பொறாமையோட பிரசங்கிக்கிறார், ஒருத்தர் உண்மையாகவே நல் மனதோட பிரசங்கிக்கிறார். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிங்க. நான் பாதிக்கப்பட்டு கைது பண்ணப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறேன், அதை பார்க்குறாங்க. கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் நான் இங்கே இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன்னு பார்க்குறாங்க. அப்போது அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? இன்னும் கர்த்தருக்குள்ளே அதை உத்தமமாக செஞ்சுருக்கணும். அதுக்கு பதிலாக என் மேலே இருக்கிற விரோதத்தினால ஒரு ஊழியம் செய்கிறாங்கண்ணா. அடுத்த வசனம் பார்த்தோம்னா, எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் போதும்னு நம்ம சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ பாயிண்ட் என்னென்னா, எல்லாருமே உத்தமமாக தான் ஊழியம் செய்கிறாங்கன்னு கேரண்டி கிடையாது. ஸோ ஒருத்தர் ஊழியம்னு செய்கிறாங்கன்னா ஏன் செய்கிறாங்கன்றதை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். பவுல் தன்னுடைய இந்த ஊழியம் பற்றின காரியம்னு வரும்போது அவன் எவ்வளவு தெளிவாக இருக்கிறானுங்கிறது அடுத்த வசனத்தில் தெரியும். 4வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷனுக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். நாங்கள் உங்களிடத்துல வந்து பிரசங்கிக்கும் போது வஞ்சகத்தினால பேசலை, நான் துராசைனால் பேசலை, நாங்கள் கபடா உங்ககிட்ட பேசலை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஊழியம்னா என்ன அப்படிங்கிறதுல பவுல் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். இப்போ ஊழியம்னா என்னன்னு சொன்னோம். ஊழியம்ங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஃபேன்சியான ஒரு வார்த்தை. இந்த ஊழியம் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா எந்த தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை வந்து வெளியே யாருமே காட்டக்கூடாதுன்றதுக்காக ஊழியம் கேட்டு போயிடும்லாம் சொல்லுவாங்க. முதலாவது அது தப்போடு செஞ்சதே ஊழியம் தானான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஊழியம்ங்கிறது எல்லாரும் ஊதி ஊதி பெருசு பண்ணுற ஒரு காரியம். ஊழியம்னா என்னன்னா பவுல் சொல்லுகிறான், அது எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஒரு காரியம். நான் ஆசைப்பட்டு நான் எந்திரிச்சு போய் நான் இதை செய்ய போகிறேன்னு நான் செய்கிறது இல்லை. அப்படி ஒரு நாளும் ஊழியம் வராது. ஊழியம் தேவன்
ஒரு இடத்துல ஒப்புவிக்கிற ஒரு காரியம். ஒப்புவிச்சாருன்னா என்ன அர்த்தம்? ஒப்புவித்ததை குறித்து என்ன செய்ய போறார்? கணக்கு கேட்க போறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு எனக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்கிறார், நான் இந்த ஊழியம் செய்கிறேன்னு சொன்னா, இதை கொடுத்த தேவனுக்கு நான் ஒரு நாள் கணக்கு கேட்கணும்ன்றது ஞாபகம் இருக்கணும். பவுல் அந்த காரியத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். இது என்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்ட ஒரு காரியம். நான் ஆசைப்பட்டதுனால, எனக்கு அதில் ஒரு உந்துதல் இருந்ததுனால, என்னால் செய்ய முடியும் என்கிறதுனால அப்படியெல்லாம் இல்லை. தேவன் என்னக்கிட்ட இதை ஒப்பு கொடுத்துருக்கிறார். என்ன நினச்சி ஒப்பு கொடுத்தாரா? அதுதான் அதில் பியூட்டி. என்ன நினச்சி ஒப்பு கொடுத்தாரா? எங்களை உத்தமர் என்று எண்ணினபடினால அதை கொடுத்தாருன்னு சொல்லுகிறேன். இதை இங்கே மட்டும் சொல்லலை, இன்னொரு இடத்துலையும் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். உத்தமர் எங்களை நினைத்ததுனாலே அப்படி சொன்னார்னு சொல்லி. ஒரு நிமிஷம், ஓகே, நோட் பண்ணாம விட்டுருக்கிறேன்னா இருக்கு. கலாத்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 2:7. அதாவது ஒப்புவிக்கப்பட்ட காரியம்னு சொல்லி கலாத்தியர்கள் எழுதும்போது எபேசியர்கள் எழுதும்போது சொல்கிறத பார்க்குறோம். கலாத்தியர் 2:7, அதுவும் இல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினார். அந்த ஒரு இண்டிவிஜுவலை அந்த ஊழியத்துக்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார். இதை ஊரே ஒத்துக்குது. இந்த இண்டிவிஜுவல் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறாரு? இந்த ஊழியத்துக்காக. யார் டிசைட் பண்ணுது? நாங்கள் எங்களுக்குள்ள ஷேர் பிரிச்சுக்கல, அதை தேவன் திட்டம் பண்ணி செய்கிறார். எபேசியர் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனம். எபேசியர் 3:7-8. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எங்களுக்கு அழைக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். எப்படி ஊழியக்காரனானேன்? எனக்கு வேண்டிய 4 பேர் சேர்ந்து, பரப்பா நீ நல்லா பேசுகிறேன்னு சொல்லி என்னை ஊழியக்காரன் ஆக்கிட்டாங்க, நான் நல்லா பாடுறேன்னு என்னை ஊழியக்காரன் ஆக்கிட்டாங்க. அப்படி இல்லை. என்னை ஊழியக்காரன் ஆகினது யார்? தேவனுடைய பலத்த சத்துவத்தினாலே எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே. வரம்னு சொல்லும்போது நம்ம எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பெரிய கிரியை செய்கிற வரமாக நம்ம நினச்சிக்கிறோம். இங்கே கிருபையே வரம்னு சொல்லுகிறான். வரம்னா என்னது? கிஃப்ட், அவ்வளோதான். எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தார், எனக்கு கிருபையை கிஃப்டாக கொடுத்தார். வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நான் கர்த்தருக்கு ஃபேவர் செய்கிறேன், நான் இதெல்லாம் செய்கிறதுனால ஆண்டவர் என்கிட்ட நன்றியாக இருக்கணும், நான் பார் கர்த்தருக்காக எவ்வளோ செஞ்சேன், இந்த நினைப்புலாம் நிறைய பேருக்கு இருக்குது. அதெல்லாம் கதையே கிடையாது. அவர் எனக்கு இதை அளித்திருக்கிறார், கிருபையாய் அளித்திருக்கிறார். இதில் நான் பெரிய ஆளுங்கிறதுனால இல்லை, நான் சிறியவனாக இருந்தும் என்ன சூஸ் பண்ணியிருக்கிறார், என்ன கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்னோட கெப்பாசிட்டி உள்ளவங்க, என்னோட பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்க. ஆனால் தேவன் என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஸோ இந்த தெரிந்து கொண்டு இருக்கிறார், கொடுத்துருக்கிறாருங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறான். 2வது காரியம் என்ன? அவர் என்னை உத்தமர் என்று எண்ணி தான் அதை செஞ்சாருன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ இது 2வது முறை அதே வார்த்தையை சொல்கிறது பாருங்க. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பவுல் இந்த ஃபிலாசபியில் ரொம்ப கிளியராக இருக்கிறான். ஊழியம் என்கிறதுனா என்ன? ஊழியம் என்கிறது தேவன் என்ன தெரிந்து கொண்டு தேவன் எனக்கு கிருபையாய் சில காரியங்களை செய்கிறதுக்கு என்னை ஏற்படுத்துகிறார். இது எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு காரியமாய் இருக்குது. 5வது வசனத்துக்கு வந்தோம்னா 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி அப்படின்னு சொல்லுகிறான். ஒரு மாதம் கிட்ட அவங்க கிட்ட ஊழியம் செஞ்சுருக்கிறான். தெசலோனிக்கே பட்டணத்தில் அவங்க 3 வாரம் ஓய்வு நாளில் பேசினா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே ஊழியம் செஞ்சுருக்கிறான். அப்புறம் புறப்பட்டு வந்தாச்சு. ஸோ அந்த 1 மாத ஊழியத்தை பற்றி அவன் சொல்லும்போது, நான் என்னுடைய ஊழியத்தை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கல்ல,
அந்த ஊழியம் நாங்கள் எப்படி செஞ்சோங்கிறதுக்கு தேவனே சாட்சி. எப்படியா? வார்த்தை எதுவுமே இச்சகமான வார்த்தைகளே இல்லையா. இச்சகம்னு சொல்லும்போது இச்சை என்கிற வார்த்தைக்கு இது ரொம்ப க்ளோஸாக வர்றதுனால நம்ம அதோட சேர்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். இச்சைனா ஆசையினுடைய மிகுதி, உச்சகட்டம், அதுதான் இச்சை. இந்த அகம்ங்கிறது அகத்துக்கு பிரியமாய் பேசுகிறது. முகஸ்துதின்னு சொல்கிறோம் இல்லை, அதுக்கு அதோடைய சினானிம் தான் இது இச்சகம். சமைச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க, கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் நல்லா இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? அதை சொன்னால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இது குறை, இது சொட்டை, இதில் இன்னும் இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க சமைச்சு போட்டவங்களோட இருதயத்துக்கு அது ஒரு மாதிரி, அது சரி கிடையாது. நம்ம அவங்களுக்கு என்ன பிரியமோ, என்ன சொன்ன வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு உற்சாகமாக இருக்குமோ நம்ம அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு வெளியே வந்துடுறோம். இதுக்கு பேர் இச்சகம், இச்சகமாய் பேசுகிறது. இப்போ பவுல் எங்களுடைய வசனங்களில் என்ன காணப்படலை? உங்களை பிரியப்படுத்துறதுக்காக உங்கள் மனசுக்கு எது பிடிக்குமோ அதை நாங்கள் பேசுகிறதா நாங்கள் ஒரு வார்த்தையும் பேசுனதில்லை. பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணலை. மாயம் பண்ணுறதுன்னா என்னது? மாய மந்திரம் இல்லை. மாயம் பண்ணுறதுனா மாய் மாலம் பண்ணுறது. மாய் மாலம் பண்ணுறதுன்னா என்னது? உள்ளே ஒன்று வச்சுக்கிறது, வெளியே ஒன்று பேசுறது, அதுக்கு பேர் தான் மாய் மாலம். இப்போ நாங்கள் பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணலைன்னு சொல்லுகிறான். இந்த பொருளாசைங்கிறது உலகத்தில் இருக்கிற இடரல்களில் ரொம்ப முக்கியமான இடரல். அது யாருக்கு எப்போ ப்ராப்ளமாக ஆகும்னு சொல்ல முடியாது. ஆரம்பம் நல்லா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, ரொம்ப சின்சியராக தான் ஊழியம் செஞ்சுட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் அவங்க அந்த பொருளாசை பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்தில் பொருளுக்கு தான் மரியாதை, பொருள் உள்ளவங்களுக்கு தான் அங்கீகாரம். அப்போ உலகத்தில் நம்ம மரியாதையும் அங்கீகாரமும் தேடணும்னா நம்மக்கிட்ட பொருள் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனசு பொருள் பின்னாடி சாயறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி சாஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் பொருளாசை. அந்த பொருளாசை இருந்துச்சுன்னு சொன்னால் பொருளை அடைகிறதுக்காக மாயம் பண்ணுவாங்க. கரெக்டாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் அதனுடைய நோக்கம் என்னது? அந்த பொருளை அபகரிக்கிறதுக்காக. ஸோ நாங்கள் இச்சகமான வார்த்தையும் பேசினதில்லை, உங்கள் பைசாவை எதிர்பார்த்து நாங்கள் மாய் மாலம் பண்ணவும் இல்லைன்னு சொல்லுகிறான். அப்புறம் தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்தை அவன் அதாவது சொந்த கைகளை நம்பி தான் செஞ்சேன்னு சொல்கிறத பார்க்குறோம். 6-9 வரைக்கும், நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது. ஊழியக்காரர்னா வேலை செய்யலாமா? வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்கிறவங்கள ஊழியக்காரர்னு சொல்லலாமா? பொதுவாக இருக்கிற ஒரு கண்ணோட்டம் என்னன்னு சொன்னாக்க, வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்கிறவர்களுக்கு பேர் பகுதி நேர ஊழியர்கள். வேலையே விட்டுட்டு முழு நேரமாக இருக்கிறவங்களுக்கு பேர் முழு நேர ஊழியர்கள். இவங்க 2 பேரில் யார் ஊழியர்கள்? டவுட்டே வேணாம் இல்லை. ஒரு யூத் மீட்டிங் ஒன்று நடந்தது எங்கள் சர்ச்சினுடைய தலைமையகத்தில். ஸோ எங்கள் சர்ச்சிலேருந்து அப்போ நான் வாலிபர்கள் ஐக்கியத்தை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்ததுனால எங்கள் பாஸ்டர் வாலிபர்களை நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். அங்கே எல்லோரும் உக்காந்துருக்குறோம். அங்கே மேடையிலிருந்து எங்கள் தலைமை பாஸ்டருடைய தம்பி கூப்பிட்றாரு, ஊழியர்கள்லாம் இங்கே வந்து உட்காருங்க, ஊழியர்கள்லாம் இங்கே வந்து உட்காருங்கன்னு டப்புன்னு மறுபடியும் மைக் வாங்கி சொன்னார். முழு நேரம் ஊழியம் செய்கிறவங்க மட்டும் இப்படி வாங்கன்ட்டார்.
அப்போ பகுதி நேரம் ஊழியம் செய்கிறவங்களாம் இவருக்கு ஊழியர்களா லிஸ்ட்டில் கிடையாது. முழு நேரம் ஊழியம் செய்கிறவங்க மட்டும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியே சொன்னார். இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஸோ வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்கிறவங்களே ஊழியர்கள் என்று மதிக்கிறது இல்லை. வேலையே இல்லாமல் முழு நேரமாக இந்த ஊழியத்தை செய்கிறவங்கள மட்டும்தான் ஊழியக்காரர்னு மதிக்கிறாங்க. அதுதான் சாதாரணமாக இருக்கிற கண்ணோட்டம்னு வச்சுக்கோமே. இந்த கண்ணோட்டம் ரொம்ப ப்ராப்ளமான ஒரு கண்ணோட்டம். ஏன்னா சிலருக்கு இந்த ஊழியத்தினால போதுமான ஊதியம் கிடைச்சிருது, போதுமான அதாவது அவங்க ஓரளவுக்கு தங்களை சப்போர்ட் பண்ணி போயிடுறாங்க. அல்லது சிலர் நல்லாவே ப்ராஸ்பரஸ் ஆகிடுறாங்க. பலர், அதாவது இது வெகு சிலர் தான், ஆனால் பெரும்பாலான பலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் ஊழியர் ஐக்கியம்னு சொல்லி நடக்கும். அந்த ஊழியர் ஐக்கியங்களுக்கு போனீங்கன்னா தான் அங்கே ஒவ்வொருத்தருடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது அங்கே தான் தெரியும். முழு நேரம் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு வேலைகளை விட்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இதில் வருமானமே வராது, அந்த வருமானம் பத்தாது. இவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஏழை ஊழியர்கள்னு பேர். ஊழியர்கள், ஆனால் ரெஃபர் பண்ணும்போது என்னன்னு சொல்லுவாங்க? ஏழை ஊழியர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க சபை ரொம்ப சின்னதாக இருக்கும், எத்தனையோ வருஷம் ஊழியம் செய்வாங்க, ஒன்றும் வந்திருக்காது. இப்போது இதை இது பண்ணுறதுக்கு, வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ஒரு வசனம் வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம், லூக்கா 10:7, அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள், வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான், வீட்டுக்கு விடு போகாதிருங்கள்னு சொல்லியிருக்கிறான். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஒருவன் என்கிட்ட வேலை செஞ்சான்னு சொன்னால் நான் அன்னைக்கு அவனுக்குள்ள கூலியை கண்டிப்பாக கொடுத்துருவேன் இல்லையா? நானே அதை செய்யும்போது உண்மையுள்ள தேவனுக்கு ஊழியம் செஞ்சால் அவர் அதுக்குள்ள ஊதியத்தை கொடுக்காம இருக்கவே மாட்டார். அப்போ இந்த பல நூறு பேருக்கு ஒன்றும் கிடைக்கலையே, அவங்க கஷ்டப்படுறாங்களே. நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, வாடகை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதுக்காக எப்படியே உருண்டு பரண்டு எந்திரிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் ஊழியம் செய்கிறோன்னு பைபிள் தூக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டம். இப்போது அவங்களுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு சிம்பிளாக பதில் சொல்லிடுறாங்க, வேலை செஞ்சுருந்தா ஊதியம் கிடைக்கும், நீ வேலை ஒழுங்காக செய்யாததுனால ஊதியம் ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இது சொல்கிறதெல்லாம் ஈஸி, இது கேட்கும்போது ஆமாம் அப்படி தான் இருக்குது, வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான்னு இருக்குது. வேலை செஞ்சுருந்தா ஆண்டவர் கூலி கொடுத்துருப்பாரு, நீ வேலை சரியாக செய்யலை, போய் வேலையை செய்ய ஆண்டவர் கொடுப்பாரு, ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி நீ விசுவாசத்தில் நிற்கிறது தான் ஊழியம்னு சொல்லி கடினமாக பேசிடலாம். நீதிமொழிகள் 13:25 சொல்லும், நீதிமான் தனக்கு திருப்தியாய் புசிக்கிறான், பாவிகளின் வயிறோ பசித்திருக்கும். அப்போ பசியாக இருக்கிறவன் எல்லாம் பாவி, திருப்தியாக இருக்கிறவன் எல்லாம் நீதிமான். சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஆனால் அந்த வியாக்கியானம் கரெக்டா? அந்த வியாக்கியானம் தப்பு இல்லை. ஸோ பசியாக இருக்கிற நீதிமான்கள் எவ்வளோ பேர்? அந்த வசனத்தை அப்படி வியாக்கியானம் பண்ண முடியாது. அதே போல் இந்த வசனத்தையும் அப்படி வியாக்கியானம் பண்ண முடியாது. அப்போ என்ன தான் எடுத்துக்கிறது, எப்படி தான் எடுத்துக்கிறது? நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத விட வேதம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கிறது தான் அவசியம். நம்மளுடைய பார்வையில் கர்த்தர் தருவார் பிரதர் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் நிற்கிறவங்க தான் ஊழியம்னு சொல்லி நம்ம வியாக்கியானம் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாரான்னு கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. பேதுரு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான்? பேதுரு மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு இருந்தான் இல்லை. மீன் பிடிக்கிறவனா ஆண்டவர் என் பின்னால் வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறான்னு சொன்னார். அவன் வலைகளையும் படகையும் தகப்பனையும் விட்டுட்டு இவர் பின்னாடி வந்தாச்சு இல்லையா? ஸோ வேலையை விட்டுட்டு பேதுரு முழு நேரமாக ஆண்டவரோட வந்துட்டான். பேதுரு அதுக்கப்புறம் வேலை செஞ்ச மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்கல. பவுல் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்படுகிறான். நான் உன்னை புறஜாதிகளுக்கு முன்னால், ராஜாக்களுக்கு முன்னால் நிறுத்துவேன், நீ வா, நான் உன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னு சொல்லி ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் பவுல் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பார்க்க முடியும், பவுல் வேலை செய்து தான் ஊழியம் செய்தான். இப்போ 2 பெரிய அப்போஸ்தலர்களை பார்க்குறோம். யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக யாருக்கு கையளிக்கப்பட்டுதான்? பேதுருக்கு கையளிக்கப்பட்டுதான். புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதற்கதாக யாருக்கு கையளிக்கப்பட்டுதான்?
பவுலுக்கு கையளிக்கப்பட்டுதான். ஸோ 2 பெரிய அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். ஒருவன் முழு நேர ஊழியக்காரன், ஒருவன் பகுதி நேர ஊழியக்காரன். இப்போ என்ன பண்ணலாம்? பைபிளில் இருக்கிறது தான் சொல்கிறேன், இல்லாதது சொல்லலை. ஸோ வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்கிறது நாம் அப்படி ஒன்றும் ஒரு லெவலான ஊழியம் இல்லை, அது ஒரு கொஞ்சம் குறைச்சலான ஊழியம்னு நாம் கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். வேதம் அப்படி சொல்லலை. ஊழியம் செய்கிறவர்கள் பிழைப்புக்கு வேலை செய்கிறதில்ல தவறே இருக்காது. அதை ஒரு விசுவாச குறைவு என்று சொல்லி அவர்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது பெரிய ஒரு தவறான காரியம். இதனால் ஊழியத்தில் இடரல்கள் ஏராளம் இருக்குது. ஐயா, கலப்பையில் கை வச்சவன் பின்னாடி திரும்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. ஐயா, நான் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வச்ச மாதிரி ஆயிராதா? நான் விசுவாசத்தில் சோர்ந்து போனவனா ஆயிராதா? நான் இப்படி சொன்னேன்னா மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? இந்த பேச்சு தான் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். கையில் காசு கிடையாது, ஆனால் வேலைக்கு போனால் அது சாட்சி கெட்டு போயிடுமோன்னு பயந்து போய் வேலைக்கு போகாமையும் ஊழியம்னு செய்யணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வேத சத்தியம் ரொம்ப தெளிவு. 2 அப்போஸ்தலர், ஒருத்தன் முழு நேர ஊழியக்காரன், ஒருத்தன் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்தவன். 2 பேருமே பெரிய அளவில் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள். ஸோ அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் முழு நேர ஊழியர்கள்லாம் இங்கே வான்னு சொன்னப்போ அவர் பேதுருக்களை மட்டும் கூப்பிட்டுருப்பார், பவுலுங்கெல்லாம் வெளியே போன்னு சொல்லிட்டு இருப்பார். இல்லை, நம்ம கண்ணோட்டம் தவறான கண்ணோட்டம்னு சொன்னால் நம்ம மாற்றிக்கணும். இது ஒரு காரியம். ஸோ இப்போது வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சேன்னு சொல்லிட்டான். 10வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இதுக்கு முன்னாடி சொன்னப்போ தேவனே சாட்சின்னு சொன்னதை பார்க்குறோம். தேவனே சாட்சின்னு சொல்லிட்டு யார் என்னை பற்றி என்ன நினைச்சா என்னன்னு நடந்துக்க முடியாது. தேவனிடத்துலேயும் சாட்சி இருக்கணும். இங்கே நம்ம எங்கே ஊழியம் செய்கிறோமோ அங்கேயும் சாட்சி இருக்கணும். ஆண்டவர் தெரியுங்க என் இருதயம், ஆண்டவர் எனக்கு சாட்சி கொடுப்பார்னு சொல்லிட்டு தாறுமாறாக நடக்கக்கூடாது. பேசுகிறது, நடவடிக்கை எல்லாமே இங்கேயும் சாட்சியாக இருக்கணும். அது என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்குள்ளே எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி நம்ம போய் செய்யலாம், ஆனால் நம்மளுடைய நடத்தையில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம், நீதி, என்னது பிழையின்மை, மிஸ்டேக், தவறி செய்கிறது கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ 11:12 வந்தோம்னு சொன்னால், 1 தெசலோனிக்கர் 2:11-12, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. தகப்பன் பிள்ளைக்கு டிசிப்ளின் சொல்லிக் கொடுப்பான். என்னன்னு சொல்லிக் கொடுப்பான்? சில காரியங்களை சில சமயங்களில் செய்யணும், சில காரியங்களை சில சமயங்களில் செய்யக்கூடாது, இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லி பிள்ளைக்கு அந்த ஒழுக்கத்தை தகப்பன் சொல்லி கொடுப்பான். தகப்பன் சொல்லி கொடுக்கறது போல் நாங்கள் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தோம். உங்கள் ஒவ்வொருவனுக்கும் புத்தி சொன்னோம், புத்தினா இன்ஸ்ட்ரக்ஷனு, தேர்தல் சொன்னோம், தேர்தல் சொன்னோன்னா என்கரேஜ் பண்ணுறது, எச்சரிப்பு சொன்னோம், நீ தவறுனா இது இப்படி ஆயிரும்னு சொல்லி எச்சரிப்பும் சொன்னோம். தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொன்னோம். என்ன டாபிக்கு? உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் தகப்பன் பிள்ளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மாதிரி சொன்னோம்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறான். தேவன் நம்மை அழைத்தார். அழைத்த தேவன் நம்மை தகுதியின் அடிப்படையில் ஒருவரையும் அழைக்கலை. நம்மை தகுதியின் அடிப்படையில் அழைத்திருந்தா இதுதான் பார், இதுதான் தகுதி, யாரெல்லாம் அதை ரீச் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் உள்ளே வாங்கன்னு சொல்லியிருந்தா தேவனுடைய தகுதியை நம்ம யாருமே அடைஞ்சிருக்கவே முடியாது. தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் கிருபையாய் அழைத்தார். நாம் அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டோம். அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த அழைப்புக்கு எப்படி நடந்துக்கணுமா? தகுதியாய் நடந்து கொள்ளணும்னு சொல்.
ஸோ அழைக்கப்பட்டப்போ தகுதி இருக்கான்னு பார்த்து அவர் அழைக்கல. ஆனால் அழைத்து உள்ள வந்த அப்புறம் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடக்கணும்னு வேதம் சொல்லுது. இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு ஏழை இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ரொம்ப ரொம்ப தரித்திரன், ஒன்றுமே கிடையாது அவனுக்கு. என்ன, அவனுக்கு டீ கடையில் பக்கத்தில் வெளியில் டீ வாங்கிட்டு பிளாட்ஃபார்மில் குத்த வச்சு உட்காந்து குடிக்கிற டைப். அப்படின்னா எந்த அளவுக்கு ரொம்ப லோவாக இருப்பான்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தான் அவனுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன். ஆனால் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு நல்ல வசதியானவன். அவன் தன்னுடைய நண்பனை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுடைய உள்பகுதியை அவன் வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறான். இது வரைக்கும் வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துருப்பான். இப்போ இவனுடைய நண்பன் அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கான். உள்ளே 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு, லாபிக்குள்ளே வந்தாச்சு. லாபியில் பெரிய பெரிய சோஃபா இருக்குது. நீ இங்கே உக்காந்துட்டுடா, நான் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவனை இங்கே விட்டுட்டு அவன் அந்த பக்கம் போகிறான். இப்போ இவன் அந்த சோஃபாவில் எப்படி உட்காரணும்? அந்த லாபியில் அந்த சோஃபாவில் எப்படி உட்காரணுமோ அப்படி தான் உட்காரணும். நான் இப்படி உட்காந்தான் பழக்கம்னு லுங்கியை தூக்கிக்கிட்டு அதில் குத்த வச்சு உக்காந்தான்னா யாருக்கு அவமானம்? இவனை யார் உள்ளே கூட்டிகிட்டு போனானோ அவனுக்கு அவமானம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு இவன் பாத்திரனே கிடையாது. ஆனால் இவன் தகுதி இல்லாத இடத்துக்கு இவனை கொண்டு வந்திருக்கிறாங்க. உள்ளே வந்த அப்புறம் பிஹேவ் பண்ண தெரியணும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். அப்படி நாம் நடந்து கொள்ளலைன்னா நம்மை அழைத்தவரை நம்ம என்ன செய்கிறோம்? அவமானப்படுத்துகிறோம். நமக்கு அவமானம் கிடையாது, யாரும் இவனை சொல்ல மாட்டாங்க. இவனை உள்ளே கூட்டிகிட்டு வந்தது யாரோ அவனுக்கு தான் அவமானம். ஸோ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரராய் நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம். பவுல் அதை எச்சரிப்போடு சொல்லுகிறான். இங்கே மட்டும் இல்லை, எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 4:1, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஸோ இங்கே தெசலோனிக்கேயர் பட்டணத்துக்கு எழுதுனது மட்டும் இல்லை, எபேசியருக்கு எழுதும்போது எழுதுகிறான். பிலிப்பியருக்கு எழுதும்போது, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். பிலிப்பியர் 1:27, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினால் சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கொலோசியர்கள் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசியர் 1:10, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஸோ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்கிறது எவ்வளவு அவசியம்னு தெரியுது. தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது எழுதுகிறான், எபேசியருக்கு எழுதும்போது எழுதுகிறான், கொலோசியருக்கு எழுதுகிறான், மறுபடியும் பிலிப்பியருக்கு எழுதும்போதும் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ வேதத்தில் 4 இடத்துல பவுல் இதே காரியத்தை சொல்கிறத பார்க்கிறோம். ஸோ இது சிம்பிள் காமன் சென்ஸ். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுகிறது சிம்பிள் காமன் சென்ஸ். ஆனால் சிலருக்கு அது கூட இல்லாமல் இருக்குங்கிறது தான் பரிதாபம். கோவப்படுவாங்க. ஏன் பிரதர் கோவப்படுறீங்கன்னு கேட்டால், நான் அப்படி தான்னு சொல்லுவாங்க. நீ அப்படி தான் முன்னாடி, ஆனால் உன்னை அழைச்சிருக்கும் போது நீ அதுக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளணும். இங்கே வந்துட்டு நான் அப்படிதான் சொல்கிறதுக்காக இல்லை. அவனும் அதே தான் சொல்லலாம். நான் அப்படி தான் சொல்லி தான் லுங்கியை தூக்கி கூட்டிட்டு உட்காந்து, நான் இப்படி தான் உட்காந்து எனக்கு பழக்கம்னு சொல்லி, அது எவ்வளவு பெரிய அவமானமாக இருக்கும். கர்த்தர் நம்ம அழைச்சவர் நம்ம அப்படி நடந்து கொண்டோம்னு சொன்னால் அவருக்கு எவ்வளவு தூரம் மனசுக்கு அது வருத்தமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள பார்க்கணும்னா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம பாத்திரமாய் நடக்க முற்படுவது அவசியம். ஸோ தெசலோனிக்கேயருக்கு வருவோம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:13, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே
நாங்கள் இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஸோ இப்போ பவுல் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறான். அந்த சுவிசேஷம் கிறிஸ்து இன்னார் என்று சொல்லி அறிவிக்கிறான். அவர் உயிரோடு எழுந்தார், அவரை பின்பற்றணும், அது காரியங்கள் எல்லாம் அவன் கற்றுக் கொடுக்குறான். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க மனுஷனுடைய வார்த்தைகளாக கேட்காம தேவ வசனங்களாக அதை அப்படியே வாங்கி கொண்டாங்க. அது இவன் ரொம்ப பாராட்டுறான். நீங்கள் அப்படி வாங்கி கொண்டதை குறித்து நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறேன். அப்படி வாங்கி நீங்கள் உங்கள் இருதயத்தில் அதை வச்சு நீங்கள் அதை கொண்டு நீங்கள் செயல்படும் போது அது உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு சொல்கிறான்? உங்களுக்கு பலன் கொடுக்குது. அது தேவ பலனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது சும்மா ஒரு சத்தியம், சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரசங்கம் அல்லது ரொம்ப திறமையான ஒரு எலுக்வெண்ட்டாக ஸ்பீச் எப்படி சொல்லும், ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பிரியமாக இருக்கிற மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் ஈஸி. ஆனால் சத்தியத்தை பேசுகிறது ரொம்ப கடினம். சத்தியம் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு காரியம். அன்னைக்கு நான் இந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து என் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சின்னு சொல்லக்கூடிய காரியங்கள், உயிரோடு எழுப்பக்கூடிய காரியங்கள், பலப்படுத்தக்கூடிய காரியங்கள். ஸோ இது தேவ பலனாக இருந்து கிரியை செய்தது உங்களுக்குள்ளே அந்த சேஞ்ச் வந்துச்சுன்னு இவன் சாட்சி சொல்கிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துலையும் இதே மாதிரி சொல்கிறத பார்க்க முடியும். ரோமர் 1:6 கிறிஸ்துவின் ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிரு. ஸ்ட்ரெங்க் ஃப்ரம் காட். அது தேவன் அந்த பலனை கொடுக்கிறார் ரட்சிப்பே அடைகிறதற்காக. ஸோ வசனத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படும் போது அது தேவ பலனாயிரு. இப்போது 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14லேருந்து 16 வரைக்கும் உள்ள வேத பகுதிக்கு வந்தோம்னா 1 தெசலோனிக்கர் 2:14லேருந்து 16 வரைக்கும் இப்போது உபத்திரவம் பற்றி பேசுகிறான். எப்படி எனில், சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாய் இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களுடைய பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இஸ்ரவேல் என்கிற தேசம் தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக போராடிக்கிட்டு இருக்குது, தங்களுடைய உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த தேசத்தினுடைய போராட்டம் இன்னைக்கு நேற்று இல்லை, அது தோற்றுவிக்கப்பட்ட நாள்லேருந்தே இன்னைக்கு வரைக்கும் தொடருகிற காரியமாக இருக்கு. இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ரொம்ப வித்தியாசமான அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க யூதர்களை பழித்து பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த வசனம் அந்த பழித்து பேசுகிறதுக்கு ஆதாரம் கொடுக்கிறதா இருக்குது. இந்த வசனம் யூதர்களை குற்றம் சொல்லுது. யூதர்கள் எதை செய்கிறவங்களா இருக்கிறாங்களே? இயேசுவை கொலை செய்தவர்களாக இருக்கிறாங்க. யூதர்கள் வேற என்ன செஞ்சாங்க? தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவங்களா இருக்காங்க. யூதர்கள் வேற என்ன செஞ்சாங்க? இந்த வசனம் புறஜாதியாருக்கு போகாதபடிக்கு தடை பண்ணுகிறவர்களாக இருக்காங்க. அதனால் யூதர்கள் மேலே என்ன வரப்போகுது? தேவ கோபாகினை வரப்போகுது. அவங்க தங்களுக்கு இதை வர வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறான். இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த யூதர்களை பார்க்கும்போது நம்ம நெகட்டிவாக பார்க்குறதுக்கும் அவர்கள் சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஒரே ஒரு காரியம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் சொல்கிறவன் யார்? இதெல்லாம் சொல்கிற பவுல் யார்? யூதன். யூதர்கள் யூதர்கள் யூதர்கள்னு சொல்லும்போது எல்லா யூதர்களை பற்றியும் பேசலை. ஏன்னா பவுலே ஒரு யூதன். ஸோ யூதர்களுக்கு விரோதமாக இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது ஒரு தவறான அபிப்பிராயம். இந்த வசனம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு காரியத்தை பற்றி பேசுது. என்ன நடக்குது? தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவங்களுக்கு
எதிர்ப்பு வந்து பாடுகள் வருது, உபத்திரவம் வருது. அந்த உபத்திரவம் யாரால வருது? அவங்க ஆட்களாலேயே வருது. இப்போ இதை அவன் இன்னொன்னோட ஒப்பிட்டு காமிக்கிறான். எருசலேமில் இருந்த சபை உபத்திரவப்பட்டுச்சு. யாரால உபத்திரவப்பட்டுச்சு? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், எல்லாரும் சிதறுண்டு போனார்கள். அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாரும் சிதறுண்டு போனார்கள். யாரால் அந்த உபத்திரவம் வந்தது? ரோமர்களாலையா? இல்லை, பிரதான ஆசாரியர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகள் போன்ற யூதர்களால் தான் வந்தது. ஸோ இப்போ சொந்த ஜனங்களால் அவங்க பாடுபட்டது மாதிரி நீங்களும் உங்கள் சொந்த ஜனங்களால் பாடுபட்டீங்கன்னு கம்பேர் பண்ணி காண்பிக்கிறான். இவ்வளோதான் இந்த விஷயம். இப்போ இதில் இந்த உபத்திரவம்ன்றது 2 விதமான உபத்திரவம் இருக்கு. ஒன்று இந்த சுய ஜனங்களால் வந்த உபத்திரவம்னு சொன்னால் பார்த்தீங்களா, இது சட்டப்படி நடக்கிற உபத்திரவம் கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு கலவரம், ஒரு சூழ்நிலையில் நடக்கிறது. இப்போ ஸ்தேவானை கொலை பண்ணாங்க. ஸ்தேவானை எப்படி கொலை பண்ணாங்க? நம்ம அப்போஸ்தலர் 7ஆவது அதிகாரத்தில் கடைசியில் வரும்போது அவங்களுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துட்டேன்னா, ஓகே, அப்போஸ்தலர் 7:57-58 அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு வெளியே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். விசாரணை கிடையாது, கவர்மெண்ட் அப்ரூவல் கிடையாது, எந்த விதமான அப்பீல் கிடையாது, செஞ்சிட்டாங்க. இதுக்கு பேர் மாப் ஜஸ்டிஸ். கூட்டமாக சேர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சிடுறது. அப்படி கூட்டமாக செய்யும்போது அது ஒரு கலவரத்தின் நிமித்தம் நடக்கிற காரியம். இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணாங்க. எப்படி இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணாங்க? பிலாத்து நியாயம் விசாரித்தான், ஏரோது நியாயம் விசாரித்தான். 2 பேருடைய தீர்ப்பு என்னது? இவரிடத்துல ஒரு குற்றமும் காணேன், குற்றம் இல்லாதவர் என்கிறது தான் தீர்மானம். ஆனாலும் அவர் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்படுகிறார். ஏன்? மத்தேயு 27ஆவது அதிகாரம் 24ஆவது வசனம், மத்தேயு 27:24 கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினால் பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கையை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். ஸோ அந்த மாப் ஜஸ்டிஸ்க்கு ஆக்சுவலாக நியாயத்தை செய்ய வேண்டியவன் என்ன செஞ்சிடறான்? நீங்களே பார்த்துக்கங்கடான்னு சொல்லி இவன் விலகிக்கிறான். ஸோ இது சட்டப்படி செய்யப்பட்டால் கூட ஆக்சுவலாக இந்த கும்பல் பெரிய அளவில் திரண்டு தங்களுடைய சித்தத்தை அந்த தேசாதிபதியின் மேலே ஏற்றுனதுனால அவன் அந்த ப்ரெஷரில் செய்கிற ஒரு காரியம். இப்போது இந்த மாதிரி உபத்திரவம் இருக்குல்ல, இது ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்துச்சு, இவங்க மத்தியிலிருந்து எழும்பி நடந்தது. 2வது விதமான உபத்திரவம், அரசாங்கமே சட்டப்படி கிறிஸ்தவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள உபத்திரவப்படுத்துச்சு. அது ஆனால் ஆரம்பத்தில் நடக்கலை, அது ரொம்ப பின்னாடி வருது. ஆரம்பத்தில் இவனுங்க தான் ஓவராக எங்கே போனாலும், இப்போ பிலிப்பி பட்டணத்தில் பிடிச்சி அடித்தாங்க. எதனால் அடித்தாங்க? கூட்டமாக சேர்ந்தானுங்க, சத்தம் கொடுத்தானுங்க, எல்லாரும் சேர்ந்து பிடிச்சானுங்க, எல்லாரும் இது பண்ணாங்க. அதிகாரிகள் வேறு வழி இல்லை, அது மாதிரி செஞ்சாங்க. போகிற இடத்துல எல்லாம் ப்ராப்ளம், எங்கே போனாலும் இவனுங்க இது மாதிரி கும்பலாக சேர்ந்து அடிக்கிறது. இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அரசாங்கம் அதில் தலையிடவே கிடையாது. ஆரம்பத்தில் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, கிறிஸ்தவர்களும் யூதர்கள் இருக்கிற 2 குரூப், அந்த 2 குரூப்பில் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்கன்ற மாதிரி தான் பார்த்தாங்க. இதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னால், கொரிந்து பட்டணத்தில் நடக்கிற சம்பவம். அப்போஸ்தலர் 18ஆவது அதிகாரம் 12-16 வரைக்கும். அப்போஸ்தலர் 18:12-16 வரைக்கும். இதே மாதிரி தான் குரூப்பாக பிடிச்சி பவுலை கொண்டு போய் தேசாதிபதி முன்னாடி நிறுத்துகிறாங்க. கல்லியோன் அவன் பேர். கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயஸ்தானத்துக்கு முன்பாக கொண்டு போய், இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். பவுல் பேசுகிறதுக்கு எத்தனைப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமே, ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும்.
இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமாக இருக்கிறபடினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயாசனத்திலிருந்து துரத்தி விட்டான். பிலாத்து இதை செய்திருக்கலாம். நான் விசாரித்த வரைக்கும் எந்த பாவமும் இல்லை, நீ குற்றம் செய்கிறன்னு சொன்னாக்க நீ வெளியே போய் பார்த்துக்கோன்னு சொல்லி அவ்வளோ பேரையும் துரத்தி விட்டுருக்கலாம். ஆனால் பிலாத்து அதுக்கு உடன்பட்டுறான். கையை கழுவிட்டு நீங்கள் அவனை போய் என்ன வேணால் பண்ணிக்கங்கன்னு சொல்லி உடன்பட்டுறான். கல்லியோன் அதுக்கு உடன்பட மாட்டேன்னு அவனில் அங்கேருந்து துரத்தி விடுக்கிறான். இதுதான் அஃபிஷியல் பொசிஷன் ஸ்டார்டிங்கில். ஆனால் நீரோ என்கிற மன்னன் ராஜாவாகும்போது ரோமாபுரி நகரம் தீக்கிரையாகுது, ஒரு பகுதி தீக்கிரையாகுது. அந்த நகரம் எரிகிறதற்கு கிறிஸ்தவர்கள் தான் காரணம்னு அவனே ஒரு புரளையை கிளப்பி விட்டு அவர்களுக்கு விரோதமாய் சட்டங்களை இயற்றி அவன் ஒரு உபத்திரவத்தை கொண்டு வருகிறான். இதுதான் அரசாங்கத்தின் மூலமாய் வருகிற ஒரு உபத்திரவம். இப்போது குரூப்பாக சேர்ந்து கேங்காக சேர்ந்து திடீர்னு அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இப்போ இந்தியாவில் நம்ம இருக்கிறோம், நம்ம போய் சுவிசேஷ ஊழியங்கள்லாம் செய்கிறோம், நம்ம விடுதலையோடு செய்ய முடியும்னு சொல்லி நம்மளுடைய சட்டம் நமக்கு இடம் கொடுக்குது. நம்மளுடைய அரசியல் சாசனத்தின்படி நம்மளுடைய நம்பிக்கை, மத நம்பிக்கை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த மத நம்பிக்கையை நான் யார் கூட வேணாலும் எப்போ வேணாலும் பகிர்ந்து கொள்ளலாம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. ஆனால் அந்த உரிமையை யார் அங்கே நிலைநாட்டுவா? ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறோம், அந்த கிராமத்துக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நம்மளை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா என் உரிமையை அங்கே நிலைநாட்ட வேண்டியது யார்? லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? இப்போ லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவங்க யார் பக்கம் நிற்கிறாங்க? பிரச்சனை வர வேண்டாங்க, நீங்கள் போயிருங்கன்னு நம்மளை தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்முடைய உரிமை அங்கே மறுக்கப்படுது. நமக்காக தான் அவங்க நின்றுக்கணும். அவங்க உனக்கு கேட்க இஷ்டம் தான் கேளு, ட்ராக்ஸ் வாங்க இஷ்டம் தான் வாங்கு, கேட்க இஷ்டம் இல்லைன்னா போ, யாரும் ஒன்று கட்டாயப்படுத்தலை. ட்ராக்ஸ் வாங்க இஷ்டம் இல்லைன்னா வாங்காதேன்னு சொல்லி நமக்கு துணை நிற்க வேண்டிய காவல்துறை நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? பிரச்சனைக்கு காரணமாக இருக்காதீங்க, லா அண்ட் ஆர்டருக்கு நீங்கள் பங்கமாக இருக்காதீங்க, நீங்கள் போயிருங்கன்னு நம்மளை தான் திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ நம்ம சுதந்திரமாக செயல்பட முடியுதா? சுதந்திர தேசத்திலே நம்ம சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலை இருக்கு. அதுதான் அன்னைக்கு இருந்த யூதர்கள் மத்தியில் இருந்த நிலை. அவங்க எங்கே போனாலும் பிரச்சனை எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. இப்போ அந்தியோகியாவில் போய் ஊழியம் செய்கிறாங்க, கொஞ்ச நாளில் ப்ராப்ளம். இக்கோனியாவுக்கு போகிறாங்க, கொஞ்ச நாளில் ப்ராப்ளம். லீஸ்திராக்கு போகிறாங்க, கொஞ்ச நாளில் ப்ராப்ளம். தர்பைக்கு போகிறாங்க, அங்கே ப்ராப்ளம் வரல. ஆனால் இத்தனை பட்டணங்களில் திரும்ப ப்ராப்ளம். இப்போ அதெல்லாம் முடித்து இந்த 2வது பயணம் வந்திருக்கிறாங்க. இங்கே வந்தால் பிலிப்பிலையும் ப்ராப்ளம், இப்போ தெசலோனிக்கேலையும் ப்ராப்ளம், அடுத்து அத்தனை போய் கொரிந்துக்கு போனால் கொரிந்திலும் ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் ஏன் வருது? லோக்கல் மாபு அப்படி அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிறது. இந்த உபத்திரம் பெரிய விஷயம் கிடையாது. எங்கேயோ யாரையோ அடிப்பாங்க, ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒரு சர்ச்சை கொளுத்துவாங்க, ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் இந்த 2வது உபத்திரம் இருக்கு பாருங்க, அரசாங்கமே செய்கிறது. இது விளையாட்டு இல்லை. ஏன்? அரசாங்க இயந்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சட்டத்தை அமுல்படுத்துகிற இயந்திரங்கள், அந்த இயந்திரங்கள் மொத்தமும் நமக்கு விரோதமாய் முடுக்கி விடப்படும். இன்றைக்கி கம்யூனிச தேசங்கள்லேயோ அல்லது இஸ்லாமிய தேசங்கள்லேயோ சுவிசேஷத்துக்கு விரோதமாய் சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை யார் நிலைநாட்டுறா, நடைமுறைப்படுத்துகிறா? அவங்களுடைய காவல்துறையும் அவங்களுடைய போலீஸ் ஃபோர்ஸும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணும். ரோம பேரரசன் அந்த சட்டத்தை கொண்டு வந்து ரோம அரசாங்கத்தினுடைய இயந்திரம் அதை செய்யும்போது 64 கிபியில் ஃபஸ்ட்டு டைம் அது செய்யப்படுது. இம்மிடியேட்டாக அந்த இயரே பேதுரு கொல்லப்படுகிறான், பவுலும் கொல்லப்படுகிறான். 2 பேருமே இரத்த சாட்சிகளாக மறிக்கிறாங்க. அதில் ஆரம்பித்து அந்த நூற்றாண்டு ஃபுல்லாக, அடுத்த நூற்றாண்டு ஃபுல்லாக, அதுக்கு அடுத்த நூற்றாண்டு வரைக்கும் அந்த உபத்திரவம் தொடர்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆரம்ப காலத்தில் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துலேருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்குற இந்த உபத்திரவம் சும்மா சலசலப்பு மாதிரி. பின்னாடி வரப்போகிற உபத்திரம் பயங்கரமானது. இதை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எபிரேயர் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் 35லேருந்து 38 வரைக்கும் டீட்டெயில்ஸ் இருக்குது.
நீங்கள் பொறுமையாக வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அது ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லியிருக்கு, மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு இங்கே விடுதலை அடைய விரும்பாமல் தங்களை ஒப்பு கொடுத்தாங்களாம். எதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களாம்? வாளால் அறுப்புண்டார்கள்னு இருக்குது. வாளால் அறுப்புன்றதுன்னு சொன்னால் கத்தியால் வெட்டுறது இல்லை. வாள்னு சொன்னாக்க மரத்தை அறுக்கிற ரம்பம், படுக்க வச்சு கையும் காலையும் 2 பேர் பிடிச்சிக்கிட்டு ரம்பத்தால் அறுப்பானுங்களாம். எப்படி இருக்கும்னு பார்த்துக்கங்க. இன்றைக்கி ட்ரில்லிங் மிஷின் போடுறான், ரத்தம் ரூமில் இருக்க எல்லா பக்கமும் தெரியும். ட்ரில்லிங் மிஷின் போடுறான், மாற்றி மாற்றி குத்திகிட்டே இருப்பான் எல்லா பக்கமும். ஸோ இந்த மாதிரி உபத்திரவங்கள்லாம் அரசாங்கத்தாலேயே செய்யப்படும், மாப் வயலன்ஸ் கிடையாது. ஸோ இந்த உபத்திரவம் சபை சந்திச்சது. இந்த 2 உபத்திரவத்தில் இப்போ தெசலோனிக்கேயருக்கு சொல்கிறது முதல் உபத்திரவம். ஓகே, இப்போ இந்த முதல் உபத்திரவம் என்ன நடக்குது? ஓகே, 20 நிமிஷம். ரைட், இதை செய்கிறவங்க யூதர்கள். இந்த யூதர்கள் இப்படி தான் செய்கிறாங்கன்றதுக்கு வேதத்தில் சில ஆதாரங்கள் இருக்குது. 2 நாளாகமும் 24வது அதிகாரம், 2 நாளாகமும் 24வது அதிகாரம் 20, 21வது வசனம். 2 நாளாகமும் 24, 20, 21. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதனால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். இவங்களை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், மத்தேயு 23வது அதிகாரம் 37வது வசனத்தில், மத்தேயு 23:37, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகில் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்கிறார். ஸோ கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்து தீர்க்கதரிசிகளுக்கு அவங்க இப்படி தான் செஞ்சுட்டு வந்தாங்க. கிறிஸ்துவுக்கும் அப்படி தான் செஞ்சாங்க. கிறிஸ்துவுக்கு பின்னாடி அப்போஸ்தலருக்கும் அப்படி தான் செஞ்சாங்க. அப்போஸ்தலர் அதாவது வசனத்தை உபதேசித்து எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சாங்களோ அங்கேயும் இதே தான் செய்து கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தாங்க. அதனால் யூதர்களுக்கு என்ன வரும்னு சொன்னான் பவுல், தேவ கோபாக்கினியை தங்களுக்கு வருவிச்சு கொள்ளுங்க. தான் ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லை, மற்ற யாருக்கும் போகவும் கூடாதுன்னு அதுக்கு தடையாகவும் இருக்கிறாங்க. ஸோ இதை அவங்க சொல்லிவிட்டு 17, 18 வசனங்களில் 1 தெசலோனிக்கர் 2, 17, 18, சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். இப்போ அங்கே ப்ராப்ளம் வந்தது. அதன் அந்த கலவரத்தின் நிமித்தம் பவுலை அங்கேருந்து உடனடியாக அடுத்த ஊருக்கு அமுச்சிட்டாங்க. பவுலும் சீலாவும் உடனடியாக அங்கேருந்து கிளம்பி வர வேண்டியதாச்சு. அதாவது சிறையிலேருந்து விடுதலை பெற்றோன்னே தெசலோனிக்கேக்கு வந்தாங்க. தெசலோனிக்கையில் ப்ராப்ளம்னு பவுல் வெளியே வர வேண்டியதாகிடுச்சு. இப்போது அப்படி விட்டுட்டு வெளியே வந்தது இவனுக்கு ஒரு மனசில் ஒரு பாதிப்பாக இருக்குது. இவங்க முகத்தை காணணும்னு சொல்லி அவன் எப்படி இருக்கிறானா, வாஞ்சியாக இருந்தானா. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாக இருந்தோம். அவங்க யாசோன்ட்ட ஜாமீன் வாங்கிட்டு தான் இவனை வெளியவே அனுப்புனாங்க. ஜாமீன் வாங்கிறதுனா எது? ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை நீ மீறக்கூடாதுன்னு சொல்லி தான் ஜாமீன் வாங்கிறது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே என்னது? பவுல் இங்கே வரக்கூடாதுன்றது. இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு இவன் ஜாமீன் கொடுத்துருக்குறான். மீறி வந்தால் ஜாமீன் காசு போயிடும், அப்படி தானே? ஆனால் பவுல் அதையும் மீறி 1-2 தடவை தெசலோனிக்கேக்கு திரும்ப போகணும்னு ஆசைப்பட்டானா. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாக இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாக இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். அந்த காரியம் வாய்க்கல, இவனால் போக முடியல. 19, 20 வசனங்களில் அவங்கள பற்றி அவனுடைய பெருமிதத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். 19, 20, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாக இருக்கிறீர்கள். அவனுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம். என்னன்னு சொன்னால்,
தங்களுக்கு இருந்த எதிர்ப்பு நிமித்தம், தங்களுக்கு வந்த பாதகத்து நிமித்தம் அவங்க விசுவாசத்தை விட்டு பின் வாங்கலை. அதில் இன்னும் நிலைத்து நிற்கிறாங்கன்ற நற்செய்தி அவன் கேட்டதில் அந்த சந்தோஷத்தில் சொல்லுகிறான், ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிற்கிறவங்களா அங்கே நிற்பீங்க பாருங்கள், அப்போது எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் நீங்கள் எங்களுக்காக அங்கே இருப்பீங்கன்னு சொல்லி தன்னுடைய பெருமிதத்தை, தன்னுடைய பாராட்டை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஸோ இதோட தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம், முதல் நிருபம் 2வது அதிகாரம் முடிவடையுது. ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இதில் நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள் சிஸ்டர். வேலை செய்யுது. மத்திய இல்லை, இயேசு கிறிஸ்து காலத்தில் வந்து சுவிசேஷத்தில் சொல்கிறப்போ உவமைகள் கூட நம்ம பார்த்தோம். ஊழியக்காரன்றது 2 பேர் வேலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு உவமையை முடிக்கிறார் இல்லைங்களா? 16 லூக்கா 16 வந்து 13-14 எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானி செய்யக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்து காலத்தில் இதை சொன்னார். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பவுலும் பேதுருவும் இப்படி ஊழியக்காரன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஆனால் இதில் சொன்னது வந்து கீழே முடிக்கும் போது இவளையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு போட்டுக்குது. அதுக்கு முன்னாடி தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாதுன்னு போட்டுக்குது. இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? தங்களுடைய பிழைப்புக்காக ஒரு தொழில் பண்ணுறதோ ஒரு வேலை செய்கிறதோ பொருள் ஆசை என்று சொல்லி கணக்கு கிடையாது. என் கையினால் நான் உழைத்து சம்பாதிக்கணும்னு சொல்லி நான் முயற்சி செய்கிறது பொருள் ஆசை கிடையாது. அதை நீங்கள் அப்படி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஒரே டைமில் ஊழியம் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இதை விட்டுட்டு அதுக்கு வந்துருங்கன்னு கர்த்தர் அங்கே சொல்லலை. கர்த்தர் அங்கே சொல்கிறது என்னன்னு சொன்னால், உலக பொருளுக்கு நீங்கள் சேவகம் பண்ண இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியே இருக்கட்டும், ஆனால் நான் உலக பொருளுக்காக செய்ய முடியுமா? முடியாதா? நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, ஆனால் நான் உலக பொருளுக்காக அந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியை செய்ய முடியுமா? முடியாதா? பண்ணக்கூடாது இல்லை, பண்ண முடியுமான்னு தான் நான் கேட்குறேன். பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஏராளமாக இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ஊழியர்கள் என்று மதிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் பொருளுக்காக ஊழியமே செய்கிறவங்க இருக்கிறாங்க. அது இருந்தால் தான் நாங்கள் இப்போ பிழைக்க முடியும். பணம்ன்றது பொருள் ஆசையோடு செய்கிறதில்ல, பட் ஏர்னிங்ன்றது தேவைன்ற மாதிரி. அதாவது எப்படின்னா, என்னுடைய பிழைப்புக்காக நான் ஒரு வேலை செய்கிறதை பொருள் ஆசைன்னு டெஃபினிஷன் கிடையாதுன்னு சொல்கிறேன். டெஃபினிஷன் என்னன்னு சொன்னால், பொருள் மேலே ஆசை கொண்டு நான் செயல்படுறது. புரியுதுங்களா? உலக பொருளுக்கு நான் வேலை செய்கிறேன்னு சொன்னாக்க, நான் தேவனுக்கு வேலை செய்யாமல் இந்த பொருளை சேர்க்கறதுலையும் இந்த பொருளை அபகரிக்கிறதுலையும் நான் என்னுடைய முழு கவனத்தை நான் செலுத்துகிறேன். அப்படி செஞ்சுக்கிட்டே நான் கர்த்தருக்குள்ளே உத்தமமாக இருப்பேன்னு நினச்சிங்கன்னா 2 பற்றி நீங்கள் ஒரே டைமில் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். புரியுதுங்களா? நீ தேவனை சேவிக்கிறேன்னு வந்துட்டேனாக்க, தேவனை சேவிக்கிறேன்னு வந்துட்டா வேலை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லலை. அந்த இடத்துல சொல்கிறது என்னன்னு சொன்னால், தேவனையும் உலக பொருளையும் ஒரே டைமில் நீ சேவிக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஓகேங்களா? இந்த வசனத்தை நம்ம அதுக்கு டீச்சிங்காக எடுக்க முடியாது. நான் தேவனை சேவிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு பொருளுக்காக அதை செய்ய முடியும். அப்படி செய்கிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அப்படி பொருளாசைக்காரராக நான் இருக்கிறது எனக்கு பெரிய பாதிப்பு. ஏன்னா அப்படி பொருளாசைக்காரனாக நான் இருந்தேன்னா நான் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கிறேன்னு வேதம் சொல்லுது. விக்கிரக ஆராதனைக்காரராகிய பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லைன்னு வசனம் சொல்லுது. அதனால் நான் ஊழியமே செஞ்சால் கூட பொருளாசைக்காக செய்ய முடியும். செய்ய முடியாதுன்னு கிடையாது, செய்ய முடியும். அதை கூட நான் செய்யக்கூடாது. இப்போ நான் தேவனை சேவிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு நான் வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் என் பிழைப்புக்கு என்ன வழி? என்னை நம்பி என் மனைவி இருக்கிறா, என்னை நம்பி என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எங்கள் குடும்பத்துக்கு தேவைகள் இருக்குது. நான் தேவனை சேவிக்கிறேன்னு வந்துட்டேன், எனக்கு என்ன வழி? அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார், நீ கர்த்தர்கிட்ட கேட்டுக்கோன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை.
தேவன் சிலரை பிழைப்புக்கு வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியம் செய்கிறதுக்குன்னு நியமிக்கிறார். சிலரை வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து நடத்துகிறார். என்னுடைய எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, பிழைப்புக்காக நான் இன்னொருத்தர் கையை நம்பக்கூடாது. நான் எப்படியாவது வேலை செஞ்சு எனக்கு உள்ள பொருளை நான் எடுத்துக்கிட்டு தான் நான் ஊழியம் செய்யணும்னு நான் முயற்சி எடுத்தேன். என்னுடைய டெஸ்டிமனி சொல்கிறேன். ஸோ நான் தொழில் பண்ணினேன், நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதில் நிறைய காசு பார்த்தேன். சில சமயங்களில் காசை மூட்டை போட்டு கட்டி என் காலடியில் போட்டிருந்த நாட்கள் உண்டு. சில சமயங்களில் கட்டாக என்னுடைய பாக்கெட்டில் காசு இருந்து அதில் ஒரு கட்டு கீழே விழுந்ததை நான் கவனிக்காமல் போனது, இன்னொருத்தர் என்னை கூப்பிட்டு காமிச்சதும் உண்டு. அவ்வளோ காசு என்கிட்ட உண்டு. மாதம்லாம் ஃபீஸ் கட்ட முடியாதுங்க, ஒரு வருஷத்துக்கு என்ன ஃபீஸ் சொல்லுங்கள், நான் அதை கட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு இருந்தது. அவ்வளோ பணம் என்கிட்ட ரொட்டேஷன் ஆகும், அவ்வளோ காசு இருந்துச்சு என்கிட்ட. ஆனால் அப்போல்லாம் என்னால் அதாவது ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு மன நிறைவாக வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்குறதோ ஒரு காரியமோ செய்ய முடியாது. அத்தனை வருஷம் நான் என்னுடைய தொழில் பண்ணதில் நான் நானே அதாவது எனக்கு உள்ள தேவைகளை நானே சந்திக்கணும்னு சொல்லி தலைகீழ நின்று பார்த்தேன். புரியுதுங்களா? ஒரு பொருள் கூட நான் கடன் எல்லாம் வாங்கினது கிடையாது. எல்லாம் கடனோடு தான் வாங்கி எல்லாம் கடனாக தான் இருக்கும். அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். காசு நிறையா இருக்கும், வரும் போகும், ஆனால் எல்லாம் கடனுமா தான் இருக்கும். ஒரு டைமில் என் பையன்லாம் அப்போ காலேஜில் இருக்கிறான். 2014 ஆமாம், அப்போ அவன் காலேஜில் இருக்கிறான். என் பொண்ணு காலேஜுக்கு போக போகிறான். அந்த ஸ்டேஜில் நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி சூஸ் பண்ணுறேன். எல்லோரும் சொன்னாங்க, இந்த கிரிட்டிக்கல் பீரியடில் நீங்கள் இப்படி சூஸ் பண்ணுறீங்களே, எப்படி நீங்கள் மீட் பண்ணுவீங்க எக்ஸ்பென்ஸன்னு சொல்லிட்டு ஒரு லைன் போட்டு நான் வெளியே வந்தேன் பாருங்கள். சடனாக அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்பை சொல்கிறேன். அவ்வளோ காசு பார்த்துருக்கேன் நான். எனக்கெல்லாம் 100 ரூபாயெலாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. 500 ரூபாயெல்லாம் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி சாதாரணமாக தட்டி விடுவோம். அந்த மாதிரி காசு பார்த்த இடம் இப்போது 10 ரூபா 20 ரூபாயெல்லாம் பிசுக்கி பார்க்குற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன் கேரண்டியாக, இதில் நான் இப்படி வந்ததுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு என்ன காண்பிச்சார்னா, நீயா சம்பாதிச்சு சாப்பிட்றத விட நான் போஷிச்சா எப்படி இருக்கும்னு காண்பிச்சார். என் டெஸ்டிமனியாக சொல்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இது என்னுடைய அனுபவம். அதுக்காக எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. வேலை செஞ்சிட்டு இருந்தேன், என்ன வெளியே கொண்டு வந்து கர்த்தர் அப்படி நடத்துகிறார். நிறைய பேரை வேலை செஞ்சு ஊழியம் செய்ய வைக்கிறார். அவங்க வேலை செய்ய மாட்டேன்னா காசுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் தான் கஷ்டப்படுறாங்க. பவுலும் பேதுருவும் இதுக்கு அப்படியே நீங்கள் வேதத்திலேருந்து பார்க்கலாம் சாட்சியாக. அப்போ ஏன் பவுல் ஊழியம் செஞ்சான்? அப்போ பொருளுக்கு ஊழியம், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்கிறவனா இருந்தானா பவுல்? இல்லைல்ல. பவுலை நம்ம அப்படி சொல்லவே முடியாதுல்ல. பவுல் தன்னுடைய பிழைப்புக்காக வேலை செஞ்சான். அப்போ தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உன்னால கூடாதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. இவன் ஏன் செஞ்சான்னு நம்ம கேட்கக்கூடாதுல்ல, கேட்க முடியாதுல்ல. அது எல்லா வேலையும் செஞ்சாங்களா? கூடார தொழில் அந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவோட என்ன வேலை செஞ்சானோ தெரியாது சிஸ்டர். அங்கே கொரிந்து பட்டணத்தில் கூடார தொழில் செஞ்சான், அவ்வளோதான். தெசலோனிக்கே பட்டணத்தில் என்ன வேலை செஞ்சானோ தெரியல. இரவும் பகலும் வேலை செஞ்சு நான் என்னுடைய காசை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறான். இன்னும் தெசலோனிக்கையில் நம்ம தொடர்ந்து போனோம்னா குறைவுகள் வந்ததுன்னு சொல்கிறான். நான் தாழ்ச்சி அடைஞ்சிருந்த நாட்கள் உண்டு. லூக்கா பிலிப்பி பட்டணத்துலேருந்து எனக்கு 1-2 தடவை அங்கேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணான்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு தன்னுடைய வேலையை செய்கிறான். அப்போ வேலையால் தன் கூலிக்கு பார்த்துனா இருக்கான். ஆண்டவர் அவனுக்கு ப்ரொவைட் பண்ணலன்னா அவன் விசுவாசத்தில் குறைவு அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. சிலரை கர்த்தர் இப்படி நடத்துகிறார், சிலர் கர்த்தர் அப்படி நடத்துகிறார். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளாவே இதுதான் ஊழியம்னு நம்ம டிசைட் பண்ணிடக்கூடாது. இப்படி நடக்கிறதும் உண்டு, இப்படி நடக்கிறதும் உண்டு. ரெண்டுத்தையுமே தேவன் தான் செய்கிறார். ரெண்டுமே ஊழியம்தான். பிரைஸ் தி லார்ட் பிரதர். சொல்லுங்க. இப்போ இதில் 2nd சாப்டரில் 18th verse, ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம், பவுலாகிய நானும் வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஏன் இந்த இடத்துல அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் வேர்ட் சொல்கிறாரு? அதாவது சில காரியங்களை லிட்ரலாக எடுக்கக்கூடாது.
லிட்ரலாக எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, சாத்தான் இதில் ஏதோ பூந்து கிரியை செய்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். இது லிட்ரலாக எடுக்கக்கூடாது. நான் வர்றதுக்கு இஷ்டப்பட்டேன், தேவன் தடை பண்ணினார்னு சொல்கிறது பதிலாக இதில் சத்ரு வந்து பிரச்சனை பண்ணுறான்னு அந்த மாதிரி சொல்கிறார். தடையாயிடுச்சு, வர முடியல, அவ்வளோதான். அண்ட் தென் இன்னொன்று, அழைக்கப்பட்டவர்கள் வந்து பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அது ரியலி நல்ல ஒரு குட் எக்ஸாம்பிள். அது வந்து நிஜமாகவே வந்து நம்ம லைஃப்பில் அது டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ரியலி அது என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆமாம், அதாவது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுகிறது எவ்வளவு அவசியங்கிறத கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போது என்னிலே வந்து குறைகள் 1000 இருக்கலாம். ஏன்னா நான் வந்து ஏகப்பட்ட துர்இச்சை உள்ளவனா, துர்சிந்தனை உள்ளவனா எல்லாம் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தவனை தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்கார் ஆண்டவர். இப்போது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, வெளியே நான் கொடுக்குற தோற்றம் தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் யாருன்னு அவருக்கு தெரியும். என்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவர் என்னை உத்தமன் என்று நம்பி என்ற இதை கொடுத்துருக்கிறாருன்னா, இப்போ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இல்லையா? ஸோ நான் அப்படி அந்த அந்த அழைப்பை பெற்ற பின்னாடி நான் மறுபடியும் அதே மாதிரி ஃப்ராடுத்தனம், அதே மாதிரி காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா, இந்த பெரிய ஒரு அழைப்பை நான் என்ன பண்ணுறேன், உதாசீனம் பண்ணுறேன். அதாவது அழைத்தவரை நான் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி. அதனால் பவுல் ஒன்றுக்கு 4 முறை அதை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக ரியலைஸ் பண்ண வைக்குது. ஆமாம், ரொம்ப முக்கியமான காரியம். தேங்க்யூ. பேதுருவை அழைக்கும் போது கர்த்தர் அவர்கிட்ட எந்த தகுதியை எதிர்பார்க்காம கூப்பிட்டாரு இல்லையா ஊழியத்துக்கு. பவுலையும் அப்படி தான் அழைத்தார். ஆனால் பேதுரு ஊழியத்துக்கு அழைக்கும் போது அந்த பத்னி விசாரணைக்காரன்ட்டு 5 விதமான தகுதிகளை எதிர்பார்க்குறாரு இல்லையா. ஞானம் நிறைந்திருக்கணும், பரிசுத்த ஆவி பெற்றிருக்கணும், நற்சாதி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், வல்லமை இருக்கணும். இப்போ மோசே கூட ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது கூட அவங்களுக்கு ஒரு 50 அதிபதிகளை ஏற்படுத்தும் போது கூட அவங்கக்கிட்டே சில தகுதிகளை, திறமையான மனிதர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ தேவன் எதிர்பார்க்கறது தகுதி. இன்னும் நிருபங்களுக்கு வந்தீங்கன்னாலும் மூப்பர்களை சபையில் ஏற்படுத்தணும்னா அவங்க இந்தந்த தகுதி உள்ளவங்களா இருக்கணும்னு இருக்கு. சரி, இது ஏன் இப்படி மனிதர்கள் எதிர்பார்க்காங்க, ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கலையேன்னு கேட்குறேன். இல்லை, ஆண்டவரும் இப்போ இது இப்போ நிருபங்கள் இந்த வார்த்தை இருக்குல்ல, உக்ரானக்காரனாக இருக்க விரும்புகிறவன், உதவி ஊழியம் செய்கிறவன் இந்த மாதிரி இருக்கணும், மூப்பனாக இருக்கிறவன் இந்த மாதிரி இருக்கணும். அது ஆண்டவருடைய வார்த்தை தான், அது அந்த மனுஷனுடைய வார்த்தைன்னு எடுத்துக்க முடியாது. ஒரே மனைவியாக இருக்கணும், கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாக இருக்கணும், அவன் மதுபானம் அருந்தக்கூடாது, இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷனாக கொடுக்கப்படுற காரியம். அழைப்பில் குவாலிஃபிகேஷனே இல்லை, அழைக்கப்பட்ட பின்னாடி தான் அந்த குவாலிஃபிகேஷன். அழைக்கப்பட்ட பின்னாடியும் இந்த குறைகள் இருக்கிறவன் அந்த இடத்துக்கு லாய்க் கிடையாது. அதை தான் சொல்லியிருக்கு. உள்ளே வரும்போதே நீ இந்த குவாலிஃபிகேஷனில் தான் உள்ளே வரணும்னு யாரும் சொல்ல சிஸ்டர். உள்ளே வந்த அப்புறம் நீ இந்த பொசிஷனில் உட்காந்து மற்றவங்க நீ மேய்க்கணும்னு சொன்னாக்க உனக்கு அந்த தகுதிகள் தேவை. அதை தான் எதிர்பார்க்குறேன். புரியுதுங்களா? வேற யாருக்கும் சொல்ல இல்லை.